எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு மார்னிங் ரெக்கார்டிங் எரர்ஸ்னால இன்னைக்கு டீச்சிங்ஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ சேம் டீச்சிங்கை இன்னைக்கு ஒரு மறுநினைவூட்டலாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இறைவழியின் அடிப்படையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். தமிழ் வாழ்வியல் மரபுல மரணம், இறப்பு என்ற 2 வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். அதுல மரணம் என்பதனுடைய ஒரு மறைவான அர்த்தம் என்னன்னா வேதனை என்பதாகும். இறப்பு என்பதனுடைய அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டியது இந்த உலக வாழ்வினுடைய நிறைவு என்பது. அதுதான் நம்ம மரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அதுல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணுன்றது தான் நம்ம இந்த புரிதலை கொடுக்குறோம். இப்போ மரணம்ங்கிறத வேதனைன்னு புரிஞ்சுக்கணும். சரி, ஏன்னா மரணத்திலே ரணம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குதானே. ரணம்னா வேதனை, தாங்க முடியாத தன்மை. இது அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த உலகத்தை கவனிப்போம். பூமி, வானம் ரெண்டுமே இருக்குது. வானத்தையும் பூமியையும் இறைவன் தான் படைச்சான். வானத்தையும் பூமியையும் இறைவன் தான் இணைச்சு வச்சிருக்கான். வானம் பூமியை விட்டு பிரிய முடியாது, பூமியும் வானத்தை விட்டு பிரிய முடியாது. ஏன்னா இறைவன் அதை இணைச்சு வச்சிருக்கான். இந்த பூமி வாழணும் அப்படின்னா, இந்த பூமி உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா, அதற்கான வாழ்வாதாரங்கள் வானத்திலிருந்து தான் இறக்கப்பட வேண்டும். இறைவன் வானத்தின் மூலமாகத்தான் பூமி வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்போ வானம் என்பது கண்ணியமிக்கது. இறைவனுடைய அருட்கொடைகளை எல்லாம் பெற்று பூமிக்கு தரக்கூடிய பொறுப்பு வானத்திற்கானதாக இருக்கின்றது. வானம் இந்த பொறுப்பிலிருந்து ஒருபோதும் தவறுவது கிடையாது. பூமி இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். பூமி உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வானம் இறைவனுடைய அருட்கொடைகளை, அதாவது நாம் வாழ்வதற்கான ஆதாரங்களை இறைவனுடைய கட்டளை கொண்டு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை பூமி உணர வேண்டும். பூமியின் புறத்திலிருந்து இந்த உணர்தலும், வானம் என்ன உணர வேண்டும்? நம்முடைய கடமை பூமிக்கு இறைவனுடைய அருட்கொடைகளை அளித்து கொண்டே இருப்பது. இது வானத்தினுடைய பொறுப்பு. வானமும் பூமியும் அவையவைகளுக்கான பொறுப்புகளை உணர்ந்ததாக இருக்க வேண்டும். இதுதான் உயிரோட்டம். இங்கே உயிரோட்டம் நிறைவாக இருக்கும். வானமும் பூமியும் இணைந்து இருக்கும்போது, இணக்கத்தில் இருக்கும்போது உயிரோட்டம் நிறைவாக இருக்கும். இது அடிப்படை புரிதல். இப்போ அண்டத்தில் உள்ளது தானே பிண்டத்திலும் உள்ளது. நம்ம உடம்புல என்ன இருக்குது? நம்ம உடம்புன்னு நம்ம சொல்றோம். பட் நம்முடைய படைப்பம்சங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம படைப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம உயிர், மனம், உடல். இதுல நம்முடைய படைப்பம்சத்தினுடைய பிரதான மையம் நம்முடைய மனம். நம்முடைய மனம் தான் நாம. நம்ம மனசுதான் நாமங்கிறது தான் நம்முடைய இருப்பின் உணர்வு. உடலை நாம் நம்முடைய இந்த உலகத்தினுடைய அடையாளமாக கொண்டாலும் மனம்தான் உண்மையாக நம்முடைய இருப்பின் உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ மனம், மனிதனுடைய படைப்பமைப்புகள் முழுமைகளின் சங்கமமாக இருக்கின்றது என்பதை நாம் முடிவிலி தத்துவத்தின் ஊடாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். உயிர் ஒரு முழுமை, மனம் ஒரு முழுமை, உடல் ஒரு முழுமை. இப்போ முழுமைனா அதுல 2 தன்மை இருக்கும். ரெண்டுமே சம பலத்துல இருக்கும். ரெண்டுமே வெவ்வேறான ஒரு தன்மைகளை கொண்டதாக இருக்கும். சரியா? ஒன்று இன்னொன்றுக்கு அர்த்தம் கொடுக்கும். ஒன்றில்லாமல் மற்றொன்று இயங்க முடியாது. இதெல்லாம் நம்ம படிச்சோம். இப்ப அந்த அடிப்படையில் நம்ம மனம் என்ற முழுமையில் இருக்கக்கூடிய 2 தன்மைகள் என்ன? மனம் ஒன்று, மனம் இரண்டு. அதாவது மனம் ஒன்றை நம்ம உள்ளம் என்று சொல்லுகின்றோம். மனம் இரண்டை இந்த உலகத்திற்கான செயல்பாட்டு மனம் என்று சொல்லுகின்றோம். இங்க ஒரு சின்ன கம்பாரிசன். மனம் ஒண்ணு நீங்க வானத்தோட கம்பேர் பண்ணிக்கோங்க. மனம் ரெண்ட பூமியோட கம்பேர் பண்ணிக்கோங்க. மனம் ஒன்று மனம் இரண்டுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. நன்மை தீமைகளை பிரித்து அறிவித்து தீமைகளை விலக்கி நன்மைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அது வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது எல்லா சூழல்களிலும். இந்த அமைப்பை அமைத்தது யார்? படைப்பாளன். எப்படி வானத்திற்கு பூமியை வாழ்விக்கக்கூடிய பொறுப்பை இறைவன் கொடுத்தானோ அதே போல நம்முடைய மனம் ஒன்றுக்கு, மனம் இரண்டுக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பை இறைவன் கொடுத்திருக்கு. மனம் ஒன்று அந்த பொறுப்பை ஒரு சிறிதும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் இரண்டுக்கு நம்முடைய உள்ளம், அதாவது மனசாட்சி, நன்மை தீமைகளை பிரித்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. உள்ளம் என்பது இறைவனுடைய செய்திகள் இறங்கக்கூடிய ஒரு கண்ணியமிக்க தளம்.
இப்போ மனம் ரெண்டுங்கிறது பூமி. நம்மளுடைய மனம் ரெண்டுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூமிக்கு அந்த மாதிரி சுதந்திரங்கள் எதுவும் இல்லை. மழை பெஞ்சா அது வாங்கியே தீரும். ஆனா மனிதனுடைய மனம் இரண்டுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனம் ஒன்றினுடைய செய்திகளை ஏற்றுக்கொண்டும் நடக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் நடக்கலாம். மனம் ஒன்று சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டும் கேட்காமல் நடந்து கொள்ளலாம், கேட்காமலே கூட போய்விடலாம். என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். கேட்டுட்டு தப்பா நடந்துட்டு மீண்டும் மன்னிப்பு கேட்டு இனிமேல இருந்து கேட்கிறேன்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் கேட்டுட்டு மீண்டும் கேட்காம இருக்கலாம். என்ன வேணா செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு மனம் ரெண்டுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி இறைவன் வானத்தையும் பூமியையும் இணைத்து வைத்தானோ, வானத்தை பூமிக்கானதாகவும் பூமியை வானத்தை முன்னோக்கக்கூடியதாகவும் அமைத்தானோ, அதே போலதான் மனதையும் அமைத்திருக்கு. மனம் இரண்டு, மனம் ஒன்றை முன்னோக்க வேண்டும். எந்த அடிப்படையில்? நமக்கான இறைவனுடைய செய்திகள் மனம் ஒன்றின் மூலம்தான் அறிவிக்கப்படுகின்றது என்று மனம் இரண்டு உணர்ந்து மனம் ஒன்றை முன்னோக்க வேண்டும். மனம் ஒன்றை கண்ணியப்படுத்த வேண்டும். இதுதான் மனதின் சமநிலைத்தன்மை. எப்படி வானமும் பூமியும் இணைந்திருப்பதுதான் உயிரோட்டமோ, அதே போல மனம் இரண்டு, மனம் ஒன்றை முன்னோக்கி இருப்பதுதான் உயிரோட்டம், மனதின் உயிரோட்டம். மனதின் உயிரோட்டமே நம்முடைய இருப்பின் உயிரோட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும். மனதின் சமநிலைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றது எதை? மனம் இரண்டு, மனம் ஒண்ணு சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தாங்க. இப்போ மனம் ரெண்டு அதனுடைய சுதந்திரத்தின் விளைவால், அதனுள் இருக்கக்கூடிய பதிவுகளின் விளைவால், அது இஷ்டப்படி மனம் ஒண்ணு சொல்லக்கூடிய வழிகாட்டலை நிராகரிச்சு நடக்கும்போது அங்க ஒரு உயிரோட்டம் குறையுது. உயிரோட்டம் குறையிறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்களை தான் வேதனை, ரணம், மரணம் என்று நாம் சொல்றோம். இப்போ கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை, நன்றி மறத்தல், துரோகம் செய்தல், வன்மம், பழி உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனம் ஒண்ணு செய்ய சொல்லுமா, செய்ய வேண்டாம்னு சொல்லுமா? செய்ய வேண்டாம்னு தானே சொல்லும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வேதனை தரக்கூடியது. இதெல்லாம் உங்களுக்கு வேதனை தரக்கூடியது, வேண்டாம் என்று மனம் ஒன்று சொல்லும். கவலைப்படாதீங்க, நடந்து போச்சு, நாளைய வாழ்க்கைக்கு நன்மைகள் இருக்குது, அதை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், நான் அது அறிவிக்கிறேன், இறைவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாளைய வாழ்க்கை நன்மையாக இருக்க வேண்டும், கவலை விட்டுருங்க. இப்போ மனம் ரெண்டு இதை கேட்டுருச்சு அப்படின்னா கவலை என்ற வேதனை இல்லைல்ல, கவலை என்ற வேதனை என்ற அந்த மரணம் என்ற அந்த வேதனை இல்லைல்ல. ஆனா கேட்கலன்னா வேதனை, ரணம், மரணம். பெருமைப்படாதீங்க, எல்லா பெருமைக்குமே உரியவன் இறைவன் தான் மனம் ஒண்ணு சொல்லுது. இல்ல இல்ல, நான் தானே பண்ணேன், என்னோட அறிவை கொண்டு தானே பண்ணேன். அப்ப நாளைக்கு நீங்களே பண்ணிக்கங்க. நாளைக்கு என்னால பண்ண முடியாது, பயமா இருக்கு. அப்ப இப்ப இறைவனுக்கு தான் எல்லா பெருமையும் ஒத்துக்குங்க. ஒத்துக்க முடியாது. இந்த குழப்ப நிலையில வேதனை, மரணம். பொறாமப்படாதீங்க. இறைவன் அவர்களுக்கு அவன் நாடியதை வழங்கி கொண்டிருக்கின்றான். மற்றவர்களுக்கு நன்மை நடந்து அவங்கள வாழ்த்துங்க அப்படின்னு மனம் ஒண்ணு சொல்லுது. ஐயோ, அதை எப்படி வாழ்த்த முடியும், அவன் நல்லா இருக்கக்கூடாதே அப்படின்னு மனம் ரெண்டு நினைக்குது. பொறாமையில அது வேதனைப்படுது, மரணம் அடையுது. ஆனா மனம் ஒண்ணு என்ன சொல்லுது? பொறாமைப்படாதீங்க, அவங்களை வாழ்த்துங்க. அவங்கள வாழ்த்துனீங்கன்னா உங்களுக்கு இறைவன் நிறைய கொடுப்பான், அதை எப்படி நம்புறது அப்படின்னு மனம் ரெண்டு கேட்குது. ஒவ்வொரு குணக்கேடும் மனம் இரண்டினுடைய பதிவுகளில் ஏற்பட்ட அந்த அலை எழுச்சி, அந்த எழுச்சியின் விளைவாக வருவதுதான் குணக்கேடுகள். ஆனா மனம் ஒண்ணு தெளிவா சொல்லுது, குணக்கேடுகள் வேண்டாம், குணநலன்களோடு வாழுங்கள். உங்களுக்கு இறைவன் எல்லாத்தையுமே அனுமதித்திருக்கின்றான் நீங்க சுகமா வாழ்றதுக்கு. அப்போ பயப்படாதீங்க அப்படின்னு மனம் ஒண்ணு சொல்லுது. இறைவன் பாதுகாப்போம், உங்களை பயப்படாதீங்க, நாளை வாழ்க்கை குறித்து பயம் வேண்டாம். இல்ல இல்ல, நீ சொல்றத எப்படி நம்புறது, நாளைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருமே, இப்படி நடந்தா நான் என்ன ஆகுறது, இதெல்லாம் நடக்காதுன்ற விருப்பத்தை நீங்க மனசுல வைங்க அப்படின்னு மனம் ஒண்ணு சொல்லுது. விருப்பத்தை வச்சு என்ன செய்யறதுப்பா அப்படின்னு மனம் ரெண்டு கேக்கு. ஒவ்வொரு நிலையிலையுமே மனம் ஒன்றின் வழிகாட்டல்களை, பரிந்துரைகளை மனம் இரண்டு அதனுடைய அறிவை கொண்டும் அதனுள் இருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையிலும் நிராகரிக்கின்றது. இதனால் அது வேதனை உறுகின்றது. அது மனம் ஒண்ணு சொல்றதை கேட்டுட்டு ஏதாவது நல்லபடியா வாழ்ந்தா பரவாயில்ல, அது இன்னும் வேதனைப்படுது.
மரணம் அடையுது. இந்த வேதனை தான் வேண்டாங்கிறது தான் இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்து. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு என்பது சுகமான வாழ்வு. எந்த குணக்கேடுகளும் தீண்டாத குணநலன்களில் வாழக்கூடிய லேசான சுகமான வாழ்வு தான் மரணமில்லா பெருவாழ்வு. இந்த பெருவாழ்வு எப்போது சாத்தியம்? மனம் இரண்டு மனம் ஒன்று சொல்வதை கேட்டு அப்படியே நடக்கும்போது சாத்தியம். அப்போ மரணமில்லா பெருவாழ்வு வாழ்றதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது என்னது? மனம் ரெண்டுல இருக்கக்கூடிய பதிவுகள். அந்த பதிவுகளுடைய தூண்டல்கள், அந்த பதிவுகளுடைய முரண்பாடு, அந்த பதிவுகளுடைய அறியாமை. எந்த அறியாமை? நான் தான் எல்லாமே, நான் தான் படைப்பவன் என்று மனம் இரண்டினுடைய பதிவு மனம் இரண்டை நம்ப வைத்திருக்கு. அதெல்லாம் தூக்கி தூர போட்டோம் அப்படின்னா மரணம் இல்லா பெருவாழ்வு சாத்தியம். பெருவாழ்வு, பெரு என்றால் தமிழ் மரபுல மகத்துவம் மிக்கன்னு அர்த்தம். பெருவாழ்வு. இப்போ மரணமில்லா பெருவாழ்வு, வேதனைகளே இல்லாத, மனவேதனைகளே இல்லாத பெருவாழ்வு, மகத்துவமிக்க வாழ்வு எப்போது சாத்தியம்? மனம் சமநிலை தன்மையை அடையும் போது சாத்தியம். இப்போ மனம் சமநிலை தன்மையை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியது எது? மனம் இரண்டில் இருக்கக்கூடிய பதிவுகள். அந்த பதிவுகளை களையக்கூடிய, பலகீனப்படுத்தக்கூடிய வழிமுறை தான் இறைவழி தியானத்தினுடைய ஒரு தன்மை. ஃபார்ம் 3 நம்ம அதுதானே பண்றோம். மனம் இரண்டினுடைய பதிவுகளை பலம் இழக்க செய்யக்கூடிய வழிமுறை. இப்ப தியானத்தினுடைய நோக்கம் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதுதான், அடைவதுதான். எந்த வேதனையுமே தீண்டாத ஒரு வாழ்க்கையை அடைந்து கொள்வது. ஃபார்ம் 3யோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஒவ்வொரு வகையிலையும் நம்ம நினைவூட்டி கொண்டே இருக்கின்றோம். ரொம்ப முக்கியமானது அது. ஸோ மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது சுகமான வாழ்வு. அப்போ சாகவே மாட்டோமா, இறக்கவே மாட்டோமான்னா அது உறுதி, அது இறப்பு, அது உலக வாழ்வினுடைய நிறைவு, அது நடந்தே தீரும். எப்பன்னு தெரியாது, ஆனால் நடக்கும். ஆனா அது வரைக்கும் மரணமில்லாத ஒரு சுகமான வாழ்வை இறைவன் நமக்கு அனுமதித்திருக்கின்றான். நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே அதுக்கான வழி இறைவன் காட்டிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நெருக்கமா காட்டுறான். அதனாலதான் நமக்கு இந்த ஞானங்கள் இறக்கப்படுது. எனவே உணர்வோடு இருப்போம். என்றென்றும் இறைவனுக்கு நன்றியோடு இருப்போம். மனம் ஒண்ணு என்ன சொல்லுதோ எல்லா சூழ்நிலைகள்லையும் கொஞ்சம் கேட்போம். பூமி வறண்டு செத்து கொண்டிருக்கும் போது அதை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே ஒன்று மழைதான். வானத்திலிருந்து வரக்கூடிய மழைதான். அதே போல இன்னைக்கு மனம் ரெண்டினுடைய பதிவுகளின் விளைவால் நமக்கு 1000 குழப்பங்களும் துன்பங்களும் இருந்துகிட்டு இருக்குன்னா ஒரே ஹோப் என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளம் கொடுக்கக்கூடிய அந்த உயிர்ப்புள்ள அந்த உணர்வு தான், இந்த பரிமாற்றம் தான் இறைவனுடைய செய்திதான் என்பதை நாம் இந்த இடத்தில் உறுதியாக உணர்ந்து கொள்வோம். தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்வோம். ஸோ இதுதான் இன்னைக்கு கொடுத்த நம்ம டீச்சிங். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக தேங்க்யூ வெரி மச். அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம்.